என்னுடைய பிறப்பு இந்த நாட்டுடைய மற்றும் அதன் மக்களுடைய நன்மைகளை காப்பதற்காகவும் முன்னேற்றுவதற்காகவும் உருவானதாகும். வணக்கம். பஞ்சமி டிவிக்கு குடிசை மக்கள் முன்னேற்ற கழக சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு என்னுடைய பெயர் சேவாரத்னா சி ராஜேந்திரன். இந்த காலம் அரசியல் கட்ட காலத்தில் சமூகம் எங்கே போகிறது, சமுதாயத்தில் நாட்டின் நிலைமை என்ன ஆகப் போகிறது, இப்போ வருங்கால ஜெனரத்தில் புதிதாக கட்சிகள் உருவாக்கி இருக்கிறது. இப்போ புதிதாக ஒரு இளைஞர் நடிகராக இருக்கும் விஜய் புதிதாக கட்சி ஆரம்பித்து மக்கள் கூட்டமும் படையாக லட்சத்துக்கு லட்சம் ஜனம் ஒவ்வொரு மீட்டிங்கிலும் எந்த எதிர்பார்க்காலும் அவரோட மீட்டிங்கை பார்க்குறாங்க. அவர் கேட்குற பல சிந்தனை அரசியல் நோக்கி மக்கள்கிட்ட போய் சென்று இருக்கிறது. ஆகவே இப்பொழுது விஜயோட கை உகங்கி கொண்டு இருக்குது என்று என்னோட கருத்து. ஆனால் திராவிட கட்சி திமுகவோ இல்லை அண்ணா திமுகவோ அவர்கள் பல முன்ன இருந்த முதியவர்கள் எல்லாம் திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க, ஏடிஎம்முக்கு ஓட்டு போடுவாங்க. இதுதான் கொள்கையாக இருந்தது. ஆனால் இப்போ இருக்கிற இளைஞர் மக்கள் எல்லாம் படிக்கிற பிள்ளைங்கள் எல்லாம் வச்சுக்கலாம், நாங்கள் புதிதாக அரசியல் ஓணும், புதிதாக ஒரு அரசியல் தலைவர் தேவைப்படுகிறது இப்போ இருக்கிற காலத்தில். ஆனால் இப்போ நடந்து கொண்டிருக்கும் திமுக அரசோ ஊழல் நிறைய செய்கிறது. மக்கள் சொன்ன வார்த்தைகள் எந்த திட்டத்தையும் நிறைவேற்ற முடியாமல் தவிச்சு கொண்டிருக்கிறது. ஆனால் இப்போ வருங்காலத்தில் விஜய் தலைவர் என்று மக்கள் எல்லாமே ஒவ்வொரு மாவட்டத்திலும் பல இடத்துல பாருங்களா கொடியே சில புதுசாக இருந்தாலும் கொடி கிடைக்காது. ஆனால் இப்போ பாரு புதுசாக ஆரம்பித்தார் விஜய், எங்கே பார்த்தாலும் வச்சு கொடிகள் முன்னால் திமுக கொடி தான் இருக்கும், ஒன்று அதிமுக கொடியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அதிகமாக இப்போ கொடி எவ்வளோ மக்கள் இருக்கு, அவருக்கு நெருக்கடி வளர்ந்து கொண்டிருக்கா அந்த கொடிக்கு தான் பாருங்க. சில இடத்துல தண்ணி பந்தல், தண்ணி பந்தல் எங்கேயே இருக்கும். இப்போ பார்த்து தெருக்கு விஜயோட ரசிகருக்கு தண்ணி பந்தல், நிறைய உணவு கொடுத்து ஒவ்வொரு ஆஸ்பத்திரியில் போயிட்டு மக்களை நேரடியாக தொண்டு செய்கிறாங்க. நாங்கள் விஜய் கட்சியிலேருந்து வந்திருக்கிறோம், உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லி அவங்களும் சமூக சேவை சேர்ந்துக்கிறாங்க. வருங்காலத்தில் வருகிற 26 திமுகக்கும் விஜய் கட்சிக்கு தான் போட்டியாக இருக்கும். ஆனால் அதுக்கு அடுத்ததுக்காக ஏடிஎம்முக்கு அப்போ மற்ற கூட்டணி கட்சிகள்லாம் அது கொஞ்சம் ஓட்டு வாங்கி கொடுப்பது. ஆனால் இப்போ திமுக சொல்கிற போல 230 பேர் நம்ம மெஜாரிட்டியாக ஜெயிப்பது அவருக்கு இரவு கனவு காண்றார். அது நினைக்காது. இப்போ இருக்கிற இளைஞர்கள் என்ன நினைச்சு ஓட்டு போகிறாங்களோ அதான். அப்போ சொல்லலாம் திமுக கண்டிப்பாக 300 ஓட்டு இருக்கும், 200 ஓட்டுக்கு. நான் இப்போ இல்லை. இப்போ ஸ்டாலின் இப்போ இருக்க முதலமைச்சர் ஸ்டாலின்லாம் வேணாமா? இப்போ நம்மளுக்கெல்லாம் ஊழல் என்ற கரப்ஷனே இருக்கக்கூடாது. இப்போ அதை முழுக்கவா அவரோட கொள்கை. ஆகவே இந்த முறை எங்களுக்காக அம்மா நீங்கள் இந்த ஆட்சி நம்ம ஓட்டு போடும்போது விஜய்க்கு தான் நம்ம ஆதரவு கொடுத்து பார்க்கணும். இந்த ஒரு முறை எனக்கு என் பேச்சை கேட்டு ஓட்டு போடமான்னு இப்போ காலையில் ஒவ்வொரு குடும்பத்தில் பாருங்களா இளைஞருங்க, பெண்கள் பாருங்க. இப்போ நிறைய பெண்கள் 18 வயசுலேருந்து 30 45 வயசுகள், அது விடுங்க. இப்போ அது விடுங்க. ஏன் இப்போ நம்ம தமிழ்நாடு அரசு தொழில் சங்கம்லாம் வச்சுறாங்களே, அவங்களோட கோரிக்கை பாருங்க. சத்துணவு கோரிக்கையில் அவங்க ஒரு சத்துணவு அம்மா சொல்கிறாங்க, நாங்கள் இது மாதிரி திமுகவோ ஏடிஎம்க நம்பறதில்லை, எந்த வாக்குறுதி நிறுவனத்தில்லை. இப்போ நாங்கள் விஜய்க்கு தான் ஆதரவு கொடுக்க போகிறோம், விஜய்க்கு தான் நாங்கள் சப்போர்ட் பண்ண போகிறோம் என்று இப்போவே அரசாங்கத்தில் பணிபுரியவங்க அவங்க அவங்களே முன்னே கொண்டு இருக்கிறாங்க. ஆகவே 26 பார்க்கலாம் விஜயா. விஜய் ஆரம்பித்த கட்சியில் முதல்ல அவர் எத்தி வைக்கும் படியே பாபா சாஹேப் அம்பேத்கரோட கொள்கை முக்கியம் தான். அவர் புதுசாக ஆரம்பிக்கும் போதே அவர் படியை
வந்து பாபா சாஹேப் அம்பேத்கர் மாலையை போட்டு மரியாதை செலுத்தினார். அப்போ நமக்கு தெரியும், அவர் வந்து நம்ம தலித் மக்களுக்கெல்லாம் ஒரு நேர்மையான நட்பு இருக்கிறது, தலித் மக்களுக்கு மேலும் வந்து அவங்களுக்கு வந்து உயர்த்த வேணும், அந்த உள்ளம் அவருக்கு வந்து இருக்குது, செய்வார் என்று நம்புகிறோம். இபிஎஸ்ஆ எதிர்பார்ப்போம், நம்புவோம். மாற்றங்கள் தேவை, மாறுதல் தேவை. ஜெய் பீம், ஜெய் புத்தா.